எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புதிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்திருக்கிறேன். தம்ப்நெயில்ல நீங்க பார்த்த மாதிரி ஐலாஷ் எக்ஸ்டென்ஷன் பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். ஐலாஷ் எக்ஸ்டென்ஷன் என்னன்னு அப்படின்னு தெரியாதவங்களுக்காக, இப்போ ஹேர் வந்து உங்களுக்கு தின்னா இருக்கு அப்படின்னா நிறைய பேர் ஹேர் எக்ஸ்டென்ஷன் வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி நம்மளுடைய லேஷஸ்ல வந்து ஹேர் தின்னா இருக்கு அப்படின்னா, இல்ல நார்மலாவே ஹேர் இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காமிக்கணும், இன்னும் கொஞ்சம் கண்ணை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவா சிந்தட்டிக் ஹேர் வந்து அட்டாச் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் ஐலாஷ் எக்ஸ்டென்ஷன். இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, டெம்பரரி இருக்கு, பெர்மனன்ட் இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஐலாஷ் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. தெரியாதவங்க இருக்கிறது சுருக்கம். ஏன்னா நம்ம இப்போ ஒரு பிரைடல் மேக்கப் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மேக்கப் கம்ப்ளீட் ஆகுறதே ஒரு லேஷ் எக்ஸ்டென்ஷன் வச்சு தான் கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ எல்லாருமே இப்போ வைக்கிறாங்க. நம்ம வைக்கிற லேஷ் எக்ஸ்டென்ஷன் வந்து டெம்பரரி, ஒரு நாள் வச்சிங்க அப்படின்னா அந்த மேக்கப் ரிமூவ் பண்ணும்போது லேஷையும் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அது பார்க்கறதுக்கு நான் பிக்சர் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுறேன். பார்க்கறதுக்கு ஃபுல்லாக வந்து அந்த ஐலாஷ் இருக்கு இல்லையா, அது வந்து டோட்டலாக சேர்ந்து ஒன்றா இருக்கும். நம்ம வந்து க்ளூ வச்சு அதை வந்து ஸ்டிக் பண்ணிப்போம், அந்த மாதிரி இருக்கும். நான் சொல்கிற லேஷ் எக்ஸ்டென்ஷன் எப்படி அப்படின்னா, ஒரு ஹேரா வந்து ஸ்டிக் பண்ணுவாங்க. அது அவங்க சொல்றது வந்து பெர்மனன்ட் லேஷ் எக்ஸ்டென்ஷன் சொல்றாங்க. பட் 4 வீக்ஸ் டு ஒரு 5 வீக்ஸ் வரைக்கும் அது இருக்கும் வச்சா. அதுலயே வந்து உங்களுக்கு 2 வெரைட்டிஸ் இருக்கு. 1/1 லேஷ் எக்ஸ்டென்ஷன் இருக்கு, 3/1 லேஷ் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. 1/1 அப்படின்னா உங்களுடைய லேஷ் ஆல்ரெடி இருக்கிற உங்களுடைய ஒரிஜினல் லேஷுக்கு நடுவுல ஒரு லேஷா வந்து ஒட்டுவாங்க, ஸ்டிக் பண்ணுவாங்க. அது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. ஐலாஷ் எக்ஸ்டென்ஷனுக்காக படிச்ச சர்டிஃபைடான ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும்தான் அது பண்ண முடியும். எல்லாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ஊர்ல வந்து நான் கேள்விப்பட்டது கிடையாது. சென்னையில 1-2 சலூன்ஸ் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன், ஐலாஷ் எக்ஸ்டென்ஷன் ஸ்டுடியோஸ் அப்படின்ட்டு. பட் எல்லா பார்லர்லையும் பண்றது கிடையாது. பட் இங்க துபாயில பொறுத்த வரைக்கும் எல்லா பியூட்டி பார்லர்லயுமே லேஷ் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எந்த மேக்கப்பும் போடாம இருந்தாலுமே லேஷ் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்படியே தூக்கி காமிக்கும், ஏதோ பண்ண மாதிரி, ஃபேஸ்ல ஏதோ பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நம்ம ஃபேஸை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா எடுத்து காமிக்கக்கூடிய ஒரு பவர் அதுக்கு இருக்கு. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான் 1/1, 3/1 அந்த மாதிரி 2 டைப் ஆஃப் லேஷ் எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க. அதுல 1/1 என்னன்னா ஒரு ஹேரா வந்து ஸ்டிக் பண்ணும். இப்போ ஒன்னொன்னா இது போகும் பாத்தீங்களா, ஒரு 4 to 5 வீக்ஸ் இருக்கும். அதுல இருந்து ஒன்னொன்னா போகும்போது இப்போ 1/1 லேஷ் நீங்க வச்சீங்க அப்படின்னா ஒன்னொன்னா தான் போகும். ஸோ உங்களுக்கு வந்து அது நேச்சுரல் ஹேர் எப்படி போகுதோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் 3/1 எல்லாம் நீங்க வச்சீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒரு ஹேர் போகும்போது ஒரு ஹேர் போற இடத்துல 3 ஹேர் போகும். 3 சேர்ந்தாப்புல இருக்கும்ல, 3 ஹேர் போகும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் வந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் எப்போதுமே லேஷ் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகும்போது மேக்ஸிமம் 1/1 பண்ற மாதிரி ட்ரை பண்ணிக்க. அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. 2D 3D அந்த மாதிரி எத்தனை டி வேணாலும் போட்டுட்டே போகலாம். ஸோ 3D 4D எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ட்ரமாட்டிக்கா இருக்கும், ரொம்ப பெரிய ஹேரா இருக்கும், ரொம்ப ட்ரமாட்டிக்கா இருக்கும். அது மாதிரி இங்க நிறைய பேர் வைக்கிறவங்க இருக்காங்க. பட் நேச்சுரலா போகணும் அப்படின்னா நீங்க லேஷ் எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பண்ணக்கூடிய டெக்னீஷியன் கிட்ட நீங்க அதை பத்தி பேசிக்கணும். என்ன மாதிரி ஹேர் உங்களுக்கு வேணும், எவ்வளவு வால்யூம் வேணும், எவ்வளவு லென்த் வேணும், இதெல்லாம் வந்து அவங்க கிட்ட பேசி அவங்க ப்ரொஃபஷனலா அப்படின்னு செக் பண்ணி என்ன கொஸ்டின் இருந்தாலும் முதல்ல கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு லேஷ் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகணும், யாராவது போற மாதிரி ஐடியால இருக்கிறவங்க. ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இட்ஸ் ஓகே. செகண்ட் டைம் நான் லேஷ் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. ஏன்னா அதுல யூஸ் பண்ற க்ளூ, அதுல வந்து ஒரு க்ளூ யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா அது ஆர்கானிக்கா இருக்காது, அதுல என்ன கெமிக்கல் இருக்குன்னு எனக்கு தெரியல, கண்டிப்பா கெமிக்கல் இருக்கும். ஸோ அந்த க்ளூ ஒட்டும் போது தெரியாதனமா கண்ணுல படுறதோ என்னமோ தெரியல, ரொம்ப இரிட்டேஷனா இருந்துச்சு. அந்த லேஷ் எக்ஸ்டென்ஷன் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த இரிட்டேஷன் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. நானாவே ஆயில் வச்சு அந்த லேஷஸ் ஃபுல்லா ரிமூவ் பண்ண வேண்டியதா போச்சு. அதனால பண்ணும்போது லேஷ் எக்ஸ்டென்ஷன் பண்ற ஐடியால யாராவது இருக்கீங்க அப்படின்னா பண்ணும்போது கண்டிப்பா செக் பண்ணுங்க, அவங்களுக்கு தெரியுமா, அவங்க சர்டிஃபைட் ப்ரொஃபஷனலா அப்படின்னு தெரிஞ்சு லேஷ் எக்ஸ்டென்ஷன் பண்ண போறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கு அப்படின்னா, அந்த க்ளூ உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அதை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நிறைய பாசிட்டிவ் சைடுன்னு சொல்ல போனா நிறைய இருக்கு. ஒரு விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா எதுவும் யோசிக்காம கண்டிப்பா அதை பண்ணலாம் இல்ல. ஸோ அது மாதிரி நமக்கே காலையில வந்து கண்ணாடியை எந்திரிச்சோடனே கண்ணாடியை பாக்குறோம்னா அழகா இருக்குனே அப்படின்னு ஒரு ஃபீலை வந்து அது கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க பண்ணலாம். அதே மாதிரி அதுல வந்து நெகட்டிவ் விஷயங்கள் நிறைய இருக்கு.
என்ன அப்படின்னா, இப்போ லேஷ் நம்மளுடைய ஐலிட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்முடைய ஐலிட்டுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய லேஷஸ் வந்து இருக்கும். இவ்வளோ அமௌண்ட் தான் இந்த ஐலிடால தாங்க முடியும் அப்படின்னு தான் கடவுள் நமக்கு லேஷஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம கொஞ்சம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வைக்கும்போது ஐலிட்ல வெயிட் கொஞ்சம் அதிகமாக ஏறும். நமக்கு இப்படி வைக்கும்போது நமக்கு தெரியாது, அதுல வந்து வெயிட் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகாது. பட் கண்டிப்பா அதுல வந்து வெயிட் வந்து விழும். அப்படி வரும்போது நீங்க கண்டினியூஸா இந்த மாதிரி லேஷ் எக்ஸ்டென்ஷன் வச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பா அந்த ஐலிட்ல இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்கின் வந்து சாக் ஆக தொடங்கும். அதே மாதிரி அதுல இருக்கிற கெமிக்கல்ஸும் வந்து உங்க கண்ணுக்கு வந்து கெடுதலை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. பட் அழகுன்னு வரும்போது எல்லாத்தையும் தானே ஆகணும். ஓகே, கொஞ்சம் வீடியோஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன், உங்க கூட ஷேர் பண்றேன் எப்படி லேஷ் எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த வாட்டி போகும்போது நம்ம கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு இருப்போமா, எனக்கு வந்து வீடியோஸ் நிறைய எடுக்க முடியல. பட் போன வாட்டி நான் எடுத்த வீடியோஸ் இருக்கு. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணுறேன். லேஷ் எக்ஸ்டென்ஷன் வைக்கிறதுக்காக நான் எப்போதுமே வர்றது கராமாவில் இருக்கிற இந்த பியோர் ஹார்மோனி சலூனுக்கு தான் வருவேன். ஈவினிங் டைம் வந்தோம் அப்படின்னா செம்ம கூட்டமாக இருக்கும். அதனால் காலையிலே வந்துட்டேன் இந்த வாட்டி. நம்ம வைக்க போகிற லேஷஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நான் வந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லென்த் என்ன வேணும், என்ன மாதிரியான லேஷஸ் வேணும், நேச்சுரலாக வேணுமா எல்லாமே அவங்கக்கிட்ட பேசி அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து லேஷஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து க்ளீனிங் தான். நம்ம மேக்கப் எல்லாம் போட்டுட்டு போயிருப்போம், அதோடையே நமக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் வைக்க முடியாது. அதனால் அவங்க க்ளீன் பண்ணுவாங்க. எனக்கு எக்ஸ்டென்ஷன் வச்சு தர டெக்னீஷியனோட பேர் வந்து தான். அவங்க ஒரு சைனீஸ் லேடி, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி க்ளீனிங் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கர் வந்து நமக்கு கீழே இருக்கிற லேஷஸ் மேலே வந்து ஸ்டிக் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம கீழே இருக்கிற லேஷஸில் வந்து எக்ஸ்டென்ஷன் வைக்க போகிறது கிடையாது, அப்பர் லேஷஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது கீழே இருக்கிற லேஷஸை வந்து அந்த க்ளூலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வச்சு அதை கவர் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இந்த ப்ரொசீஜர் ஆகும். அதனால் நிம்மதியாக நம்ம படுத்து தூங்கலாம். லேஷ் எக்ஸ்டென்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் கேர்னு ஒரு விஷயம் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்பாக மஸ்காரா போடக்கூடாது. அஃப்கோர்ஸ் மஸ்காரா போடாமல் இருக்கிறதுக்காக தான் எக்ஸ்டென்ஷன் நம்ம வைக்கிறோம். அதனால் வந்து மஸ்காராவை அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆயில் பேஸ்டான எந்த கிளென்சஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மேக்கப் ரிமூவர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ஆயிலும் வந்து நீங்கள் கண்ணு பக்கத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. பொதுவாகவே கண்ணு பக்கத்தில் எந்த மேக்கப்பும் போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். நமக்கு வைக்க போகிற லேஷஸ் வந்து அவங்க வந்து பக்கத்தில் வச்சுட்டாங்க. அதே மாதிரி க்ளூவையும் எடுத்து வச்சுட்டாங்க ரெடியாக. இதுக்கப்புறம் வந்து ஒரு லேஷை அவங்க எடுத்து ஒரு ஃபோர்சப்ஸ் வச்சு எடுப்பாங்க. ஒரு லேஷாக எடுத்து அந்த க்ளூவில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம லேஷஸில் வந்து நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய லேஷுக்கு நடுவில் வந்து அவங்க ஸ்டிக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லேஷை வந்து நம்முடைய அந்த லைன் ஃபுல்லாகவே அவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க. இது 45 நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆகும். நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுகிறது எனக்கு புரியாது. அதனால் 1 மணி நேரம் நிம்மதியாக படுத்து தூங்க போகிறேன். இது நான் போன வாட்டி லேஷ் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது எடுத்த வீடியோ. இந்த வாட்டி நான் சொன்ன மாதிரி உண்மையிலே தூங்கிட்டேன், வீடியோ எதுவும் எடுக்க முடியலை. அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி ஒன்று ஒன்றா வந்து பொறுமையாக ஸ்டிக் பண்ணிகிட்டே வருவாங்க. இது வந்து என்னோட கண்ணு கிடையாது. ஒரு ட்ராமாட்டிக் லுக் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நிறைய வால்யூம் இருக்கிற மாதிரியான லேஷ் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது இப்படி தான் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் மேலே நீங்கள் 2 ஹேர் விழுந்திருக்கும், அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு ஹேர் தான் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் எண்டில் வரும்போது அது 3-4 ஹேராக ஒரு கத்தையாக இருக்கும். இப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஹேர் நீங்கள் ஸ்டிக் பண்ணுற இடத்துல ஒரு 3-4 ஹேர் வச்ச ஒரு எஃபெக்டை வந்து அது கொடுக்கறதுனால அது வந்து ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருக்கும். ரொம்ப பெரிய லேஷ் வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கடைசியில் கொடுக்கும். நேச்சுரலான லேஷஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் என் கண்ணு மாதிரி இருக்கும். வெளியே பார்க்குறதுக்கு நீங்கள் வச்ச மாதிரியும் இருக்காது, வைக்காத மாதிரியும் இருக்காது. ஒரு ஃபேனை கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க, நானும் கண்ணை காய வச்சுட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஃபேஸ் வாஷ் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம க்ளூ யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அது போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஒரு காலத்தில் வந்து நமக்கு ஐப்ரோ ஷேப்பிங் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஐப்ரோ எல்லாம் போயிட்டு ஷேப் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. இப்போ வந்து ஐப்ரோ ஷேப் பண்ணாத ஆட்களே கிடையாது. அதே மாதிரி ஃப்யூச்சரில் மேபி லேஷ் எக்ஸ்டென்ஷனும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹாப்பியாக இருக்கிறோமா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவ்வளோ லேஷஸ் இங்கே வச்சுருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. அதனால இவ்வளோ கஸ்டமர்ஸ் வர்றாங்க அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ லேஷஸ் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி நம்ம வச்ச அந்த 1 by 1 லேஷஸ் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு.
இதுதான் வந்து 1 பை 1 லேஷஸ் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ லேஷ் எக்ஸ்டென்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. நான் கிளம்பிட்டேன். வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா காசை பணமா பக்கத்தில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பாய் பாய்.